இங்கே கீழே இருக்கிற யாருக்குமே ஒழுங்காக புரியல. அவன் என்னமா நாளைக்கு புரியும். ஐயோ இந்த இடத்துல நம்மளும் கொஞ்சம் ஓன்னு எதாவது இது பண்ணி தலைவரே அப்படி இப்படின்னு இது பண்ணோம். எதுவும் பண்ணல. அதனால் நீங்கள் உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருந்தால் இந்த கண்ணீரெல்லாம் கரூர் இதில் வந்துருக்கணும். கப்புன்னு துண்டை போட்டு வா உள்ள தலைவரை நாங்கள் கூலி வேலைக்கு வந்துக்கிறோம் வாயா ஏய் லெட்டர் பேட் ரெடி பண்ணுறான் அப்படின்ட்டு சிஎம்ங்கிறாருல. இந்த கட்சி இணைந்தது இந்த மாதிரிலாம் நான் கிண்டலாக 2-3 நாளாக பேசினேன். அதை எடுத்து நீங்கள் பேசினுக்கிறாரு. தந்தி டிவி தவைக்காமே எதுக்கு இந்தியில் பேசணும்? விஜய்ட்டு இல்லைங்க அங்கே வாசலில் இருக்கிறவங்க நீங்கள் வேறு கேட்டுக்கு பின்னாடி இருப்பான் கியா அப்படி இருப்போம். அவன்கிட்ட இதெல்லாம் புரிய வைக்கணும். தந்தி டிவி தேக்கமே தவைக்காமே திமுகமே ஒரு வருஷத்துக்கு பண்டிகை கூட கொண்டாட மாட்டாங்க. அந்த வருஷம் பண்டிகை வந்தால் அந்த வருஷம் பொங்கலே இருக்காங்க. குழந்தைங்களுக்கு வேணால் துணி எடுத்துனா பக்கத்து வீட்டு விளையாடவங்க கேட்குங்கன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுப்பாங்க. மற்றபடி நான் கொண்டாட மாட்டாங்க. அது இன்னும் தீபாவளிக்கு மட்டும் துக்கம், கிறிஸ்மஸுக்கும் புத்தாண்டுக்கும் கிடையாதா? போய் கொண்டாடினீங்க அங்கே மலேசியாவில் டான்ஸ்லாம் ஆடினீங்க. அப்போ எங்கே போச்சு 41 பேர் இது? மறுபடியும் தலைவரை கடைசி வார்னிங் விட்டுக்கிறான் தலைவர். மோடி தெரியுமா? மோடி அவர் நம்மளை பார்த்து பயப்படுறாப்புல. அமித்ஷா தெரியுமா? 15 நிமிஷம் என்கிட்ட பேசினாப்புல. என்ன நினச்சின்னுக்கிறேன் என் தலைவன்னா ஒண்டி கொண்டி வரியா? என்ன தலைவர் என்னையே ஒண்டி கொண்டி கூப்பிட்றேன் இப்படி கேளு அப்படின்ட்டு போயிட்டாங்க. என்ன ஆச்சு இன்னை வரைக்கும் ஜனநாயகம் என்ன ஆச்சு? ரிலீஸே ஆகலை. என்ன நாயகன் ஆகிட்டார். ஏப்ரல் மாதம் வருதுன்ற மாதிரி செய்தி ஒன்று பார்த்தானே. ஆமாம் இப்போ ரிலீஸே பண்ண முடியாது. இந்த இன்னைக்கே விழுந்திருந்தா என்ன ஆவறது தெரியுமா? அவ்வளோ கிட்ட போகிறாங்க பசங்க. அதான் சொல்கிறேன். இவர் ஆர்டின் காமிச்சிட்ட போகிற செத்துட்டானா நீ எல்லாம் ஏன்னா வேற என்ன? இப்போ யாரும் இப்போ ஒருத்தர் செத்து போனார் சுராஜ்னு ஒரு தம்பி. என்ன கதை சொன்னாங்க. அவருடைய டிஎன்ஏ உட்பட்டு கூட டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாப்ல. அவருக்கு ஹார்ட் அட்டாக். ஏன்னாப்பா ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு என்ன இவ்வளோ பேச்சு? யாரும் கல்லால் அடித்து விடார்கள், யாரும் வந்து விடாது. வர வேணான்னு சொல்லு, புசியை கூப்பிட்டு 2 அரை விடு, வச்சிடும். சும்மா நான் இதே வேலை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக இருக்கும். புசி தான் எல்லாத்துக்கு காரணம். உதாரணம் வேணுமா? நீங்கள் கேட்பீங்களா? இதற்கு ஏதாவது உதாரணம் இருக்கிறதா? சுண்டல் கொடுத்தாங்களா? அவருதா 20,000 பேர் விருப்ப மனு வாங்கிட்டு போய் 10,000 ரூபா கட்டி போடுவானா? அப்போ இது காமெடி தானே பண்ணுறாங்க. இதில் இந்த விருப்ப மனுக்கு இவங்க பண்ண கூத்து இருக்குல்ல, அந்த பனையூரில் 12 செக்டார் இருக்குதான். 12 செக்டார் ஓட்டம் போச்சு. சொந்த அனுபவம் வந்து அது இல்லைல்ல, காமெடி கிடையாதுல்ல. அவருடைய சொந்த அனுபவத்தில் இப்படி போய் கை கட்டி நின்று எடப்பாடிட்ட நின்ன காலம் உண்டு. மாஸ்டர் படத்துக்கும் மெர்சல் படத்துக்கும் அப்பாவும் பிள்ளையும் 5 மணி நேரம் காத்து இருந்துக்கிறாங்க. அப்போ அவங்க காமெடியா? எங்க வறுமை அதிகமா இருக்கும் பெரம்பூர்ல, எங்க ஏழ்மை அதிகமா இருக்கும் பெரம்பூர்ல, எங்க இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கலையோ பெரம்பூர்ல, எங்க பெண்கள் படிக்க முடியலையோ பெரம்பூர்ல, எந்த இடத்துல சேரிகள் அதிகமா இருக்கும் பெரம்பூர்ல, எந்த இடத்துல குடிப்பழக்கமும் ட்ரக்ஸும் அதிகமா இருக்கும் பெரம்பூர்ல, எந்த இடத்தில் வளர்ச்சி இல்லையோ பெரம்பூர்ல அந்த இன துரோக காங்கிரஸ் கூட கூட்டு வைத்துக் கொள்வேனா அப்படின்வாரு. மீண்டும் திமுகவுடன் கூட்டா எனக்காக உயிர் நீத்த அந்த 6 பேர் என்ன ஆகுது? ஐயோ தலைவா பயங்கரமா பேசுறிய தலைவான்னு. என்ன நடந்துச்சு? திமுக வாழ வைப்பதற்காக தான் நீ கூட இருக்காரு. காங்கிரஸ் கூட சேர்ந்தாரா இல்லையா? இன அழிப்புலாம் சொன்னாரு. மானத்தமிழன் மரத்தமிழன் சேருவானா என்னவோ பேசினார்ல. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக மைக்கம் ஊடகத்தினுடைய ஆசிரியர் மூத்த பத்திரர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. இப்போது பார்த்துருப்பீங்க, தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வேலூரில் அவருடைய நிர்வாக குழு கூட்டத்தில் வந்து பேசியிருக்கிறாரு. வழக்கம் போல் பல முக்கியமான டெம்ப்ளேட் விஷயங்களை வந்து தொட்டு பேசியிருக்கிறாரு. கரப்ஷன், பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறதுனாலும் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப சென்டிமெண்ட்லாம் ஆகிட்டாரு. ஏன்னா எனக்கும் மக்களுக்கும் இருக்கிறது ஒரு சென்சிட்டிவ் சென்டிமெண்ட்டுன்னு சொல்லி நெஞ்சு பிடிச்ச கொஞ்சம் கண்ணீர் விட்டதாகவும் வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு பாலிடிக்ஸ் நகர்ந்துட்டாருங்க விஜய், பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நடிகர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அவ்வளோதான். இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவர் நடிக்கிறாருங்கிறீங்க. வேறு என்ன? அதை நிற்கிற இது அந்த இது எல்லாம் கீழே இருக்கிறவங்க தலைவருக்கு வழக்கமாக ஸ்டக் ஆகிடும்ல, மனப்பாடம் பண்ணது மறந்துடும்ல.
அப்படி நினச்சிட்டாங்க. சரி ஸ்டக் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் அவரே ரியலைஸ் ஆகி வந்துடுவார் அப்படின்னு. அவர் பாவம் சீரியஸாக அங்கே அழுதுன்னு கண்ணீர் வச்சுன்னுக்கிறாரு. இங்கே கீழே இருக்கிற யாருக்குமே ஒன்றுமே புரியல. அவன் என்னமா நாளைக்கு புரியும். ஐயோ இந்த இடத்துல நம்மளும் கொஞ்சம் ஓன்னு எதாவது இது பண்ணி தலைவரே அப்படி இப்படின்னு இது பண்ணோன்னு எதுவும் பண்ணல. அதனால் நீங்கள் உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருந்தால் இந்த கண்ணீரெல்லாம் கரூர் இதில் வந்திருக்கணும். கரூர் சம்பவம் முடிஞ்ச உடனே ஏர்போர்ட்டு போனீங்களே, திருச்சி ஏர்போர்ட்டு, அங்கே வந்திருக்கணும். கண்ணீர் விட்டுருக்கணும். விட்டுருப்பீங்களா மாட்டிங்களா? 1 மாதம் துக்கம் அனுபவிக்கிறவர்கள நீங்கள். அப்போ அந்த இடத்துல கண்ணீர் வந்துருக்குமா வேணாவா? கண்ணீர் விட்டு நான் ஒவ்வொரு குடும்பத்துடைய துக்கம் என்னுடைய துக்கம், நான் துணை இருப்பேன், இப்போ நான் பேச முடியாத இதில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. ஆனால் எப்படி ஓடினார்? இன்றைக்கி வீரம்லாம் பேசிகிட்டு இருக்காரு, எப்படி தெரிச்சு ஓடினார்? சரி அது கூட வேணாம். ஸோ அந்த இதில் பேசினார் முதல்வர் சார்னு வீட்டுக்குள்ளே உட்காந்து, அப்போவாது ஒரு அழுகாட்சி இது போல். இப்போ போக தான் இவங்க டீம் மாற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க போல். நான் அடிக்கடி கிண்டலாக பேசுவேன். அறிவாலயம் பக்கம் எவனாவது ஸ்ட்ராட்டஜின்னு போட்டால் கபக்குன்னு துண்டை போட்டு இழுத்து வான்னு ஒரு பாண்டு பேப்பர் வச்சு கையெழுத்து போட்டு நீ ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் நிலேருந்து ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு 10 பேர் கும்பலாக துண்டு கிண்டு போட்டுக்கின்னு ஊர்லேருந்து இறங்கி நடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கிங்க. கப்புன்னு துண்டை போட்டு வா உள்ள தலைவரை நாங்கள் கூலி வேலைக்கு வந்துக்கிறோம் வாயா, ஏய் லெட்டர் பேட் ரெடி பண்ணுறா அப்படின்ட்டு சிஎம்ங்கிறாரில்ல. இந்த கட்சி இணைந்தது இந்த மாதிரிலாம் நான் கிண்டலாக 2-3 நாளாக பேசினுக்கிறேன். அதை எடுத்து நீங்கள் பேசினுக்கிறாரு. அறிவாலயம் பக்கம் யாராவது போனால் துண்டை போட்டு இழுத்துருவாங்க அப்படின்னு. இவங்கள மட்டும் என்ன பண்ணுறாங்களா? துண்டை போட்டு காத்துன்னு தானே இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய மாபெரும் கட்சி முஸ்தபா கட்சி. துண்டை வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? எது காத்துக்கிட்டு இருக்காங்கன்றீங்க? கூட்டணி வைக்கிறதுக்கு. மாபெரும் கட்சி நேத்தான் ஒன்று போச்சு. ரொம்ப வருத்தப்படாதீங்க தம்பி அப்படின்னோன்னா வாங்க உள்ளே வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் 25 சீட் சொல்லிக்கிறாங்க. அவர் தம்பி ரொம்ப வயசானவன், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நெஞ்சு அடிக்க. அவருடைய மன்ருட்டியாரோட அரசியல் அனுபவம் என்ன, அவருடைய பிடிமானம் என்ன, அண்ணாதுரையிலேருந்து தன்னுடைய அரசியல் ஆரம்பித்தவர் அவர். ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களோ? நிறச்சின்னா என்ன பண்ணலாம்? நிறச்சி மதிப்பின்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நான் அதை அப்போ கூட கலாய்க்கிறீங்க பார்த்தீங்களா? நிறச்சினா அவருடைய முனி நிறச்சி போனதை சொல்கிறீங்க. இல்லை நிறைந்த அளவில் அவரை மதிப்பிடணும்னு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். கொண்டு போய் எங்க அவர் தமிழ்நாட்டு கிரவுண்டை மதிப்பிடுறாரு. தந்தி ஊடகத்துக்கு அளித்த பேட்டை சொல்கிறாங்க திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டு மக்கள் அதிமுகன்ற கட்சியை நிராகரித்து போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது உருட்டணும்ல. உருட்டினா தான் அங்கே டோரே திறக்கும். அரே கியா போல்தா யூ சாத ஃபங்க்ஷன் த டிவி தந்தி டிவி யூ தேக்கோ என்ன தேக்கோ தந்தி டிவி தாவேக்காமே. எதுக்கு ஹிந்தியில் பேசணும்? விஜய்கிட்ட இல்லைங்க, அங்கே வாசலில் இருக்கிறவங்க. நீங்கள் வேறு கேட்டுக்கு முன்னாடி இருப்பான் கியா அப்படின்வான். அவன்கிட்ட இதெல்லாம் புரிய வைக்கணும். தந்தி டிவி தேக்கோமே தாவேக்காமே திமுகமே ஏ போட்டிக்காரோ அண்ணா ஓ சரி விஜய்னா விஜய்னா அப்புறமா திறந்து உள்ளே விடுவான். அந்த மாதிரி தான் இது. நீங்கள் என்ன நினச்சிங்க நீங்கள்? அவர் அங்கே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இப்படி கிளப்பி விட்டு தான் போகணும். அவர் வேறு என்ன பண்ண முடியும்? அதாவது விஜயகாந்துக்கு ஆலோசகராக இருந்தார். அப்புறம் யாருக்கு இருந்தார்? ஓபிஎஸ்க்கு இருந்தார். ஓபிஎஸ்க்கு இருக்கும்போது அவரை பற்றி தெரிஞ்சுக்கணவா நீங்கள்? அந்த வாட்ஸ்அப் குழு கலைந்து அந்த மந்தையிலிருந்து ஆடுகள் பிரிந்து கலைந்து சென்று விட்டன. கடைசியாக இந்த 2 அட்மினில் ஒரு அட்மின்னு இன்னும் அப்படியே இருக்கார். இன்னும் அவர் அந்த குழுவை கலைக்கல. ஒரு அட்மின் வெளியே வந்துட்டாப்புல. அவர் இன்னொரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சிட்டு எம்ஜிஆர் திமுக ஆரம்பிச்சிருக்காரு. அதான் அந்த வாட்ஸ்அப் குழு பேர் எம்ஜிஆர் திமுக. மொத்தமாக ஒரு 8 பேர் 10 பேர் இருப்பாங்க. போய் சேர்ந்துக்கிறாப்புல. அவர் பார்ப்பார் யார்? செங்கோட்டையன். அண்ணே ரொம்ப கஷ்டப்படுறேண்ணே, தனியாக இருண்ணே, என் செட்டு யாருமே இல்லை, நல்ல வேலை நான் வந்தீங்கண்ணே, தனியாக உட்கார வச்சிடறானுங்கண்ணே. 72 நாளாக கோவம் வருதுண்ணே அவங்களுக்கு. எது இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக பேசுன்றாங்கண்ணே. நான் என்னென்னா எங்கன்னா போவேன் நான் அப்படின்னு. அதனால் உனக்கு நான் எனக்கு நீன்ட்டு போய் அங்கே உட்காந்துருக்காரு. போயிட்டாரா? விஜய் பார்த்துட்டாரா? விஜய் பார்க்கல, பட் போகிறாருன்னு செய்தி வந்துட்டு கொடியை பிடிச்சலாம் சொல்லிட்டாரு போகிறாங்கிறாரு. இல்லை இப்போ என் சந்தேகம் என்னன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய அது இன்றைக்கி ஸ்பீச்லேயே பார்த்தீங்கன்னா விஜய் இன்னொரு சில முக்கியமான விஷயங்கள் தொட்டு பேசுகிறாரு. அதை குறிப்பாக சொல்லணும்னா இது ஒரு கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படிங்கிறாரு. நீங்கள் கரூர் சம்பவத்தை குறிப்பிட்ட மாதிரி அவரும் சொல்கிறாரு. என்னை நண்பர்னு சொன்னீங்களே, அதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க நிருபர்கள் முதலமைச்சர்கிட்ட. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு யாரும் எதிரி இல்லை, நான் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லும்போது இந்த நண்பனுக்கு செய்கிற வேலை தானே நீங்கள் கரூர் விவகாரத்தில் என் மேலே தூக்கி ஏன் பழிய போட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போது அதெல்லாம் டைரக்டான அட்டாக்கு தானே. 52 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் உள்ளவர் இவருக்கு நண்பராம். அவர் தாங்க சொன்னார். யார்? அவர் அப்படி சொல்ல, நான் யாரையும் எதிரியாக பார்ப்பதில்லைன்னாரு. அப்போ இவர் நண்பர் தானே. எதிரியாக பார்ப்பதில்லைன்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய விமர்சனங்கள் என்னுடைய நடவடிக்கைகள் ஒரு எதிரி மாதிரி வச்சு நான் பண்ண மாட்டேன்.
ஏன்னா என்னுடைய அணுகுமுறை ஒரு எதிரியாக பார்த்து நான் பண்ண மாட்டேன்றதா அதோடைய அர்த்தம். நீ வந்து ஆட்டின்னு காட்டிக்கின்னு 8 ஹவரா வந்துக்கின்னு இதில் உன் பொதுச் செயலாளரை வச்சு 12 மணிக்கே வருவான்னு சொல்லி கூட்டத்தை கூட்டிக்கிட்டு கடைசியில் போலீஸ் வந்து தடுத்தா பெறுவோம் உள்ளே தான் போவோன்னு பஸ்ஸை கொண்டு போய் விட்டு 41 பேர் உயிரிழந்தாச்சு. இன்னை வரைக்கும் அது விசாரணையில் தானே இருக்குது. நீங்கள் குற்றமற்றவன்னு ஏதாவது சொல்லிட்டாங்களா? ஆனா அவர் குற்றமற்றவன்னு சொல்லல, குற்றவாளின்னு சொல்லல. ஆனா என் மேல பழிய போட்டது நீங்க தானே, எப்படி பழிய போட்டது நீங்க தானே கேட்கறேன். எப்படி பழிய போடுவாங்க? ஏன் போட மாட்டாங்களா? இதுக்கெல்லாம் பேர் என்னது? நான் அவர் மட்டுமா போடுறாங்க, எல்லாரும் தான் கேட்குறாங்க. இவர் எடப்பாடி என்ன சொன்னார்? 3 பேருக்கு தான் பொறுப்பு இருக்குன்னாரு. நம்மளை நம்பி மக்கள் வராங்கன்னா அவங்கள பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு என்னமோ இவருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசிடுறாரு. இவர் பொறுப்பு எப்போ பார்த்தா தட்டி கழிக்கிறாரு. இவர் என்னங்க அதை இனிமேல் கண்ணீர் விட்டாருன்றீங்களா? அந்த மக்களை பற்றி எனக்கு நினச்சாங்களா? இல்ல அவர் மக்களை நினைக்காம கண்ணீர் விடாம ஜாலியா இருந்தாருன்னு சொல்றதுக்கு நம்மள்ட்ட ஆதாரம் இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு ஆதாரம்? துக்கம்னாரு. 30 நாள் துக்கம் அப்படின்னாங்க. 30 நாள் துக்கம்னு அதனால தான் நாங்கள் பேசலன்னு ஒரு உருட்டுனாங்க. 30 நாள் துக்கம் அதனால தான் உங்களுக்கு பற்றி தெரியுமா எங்கள் வழக்கம்னு? முஸ்லீம்களை தான் அப்படி பண்ணுவாங்க. இந்த கணவன் இறந்துட்டா மனைவி வந்து 40 நாள் இத்தான்னு சொல்லுவாங்க. அந்நிய ஆண்கள் கண்ணில் படாமல் இருப்பாங்க. துக்கம் அதாவது மாதவிடாய் காலங்களில் சில இதெல்லாம் இருக்குது அந்த காலத்தில். சரி. அப்போ அந்த மாதிரி மற்றபடி வேறு எதுலையும் கிடையாது. உருட்டுனாங்க. சரி, அப்புறம் அந்த தீபாவளி யாரும் கொண்டாடக்கூடாதுனாங்க. அவரும் கொண்டாடலையே. அப்போ தான் 2 பட்டாசு பாக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கி வெடிச்சானுங்க எல்லாரும். அது ஒன்று. அது முடிஞ்சால் இதுக்கு கிறிஸ்மஸ் வந்ததுல அதுக்கு எங்கே போச்சு துக்கம்? ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்கக்கூடாதுன்றீங்களா? ஏங்க என்ன துக்கத்தை எப்படி ஒரு 5 வருஷம் துக்கத்தை 5 வருஷம் ஒரு வருஷங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் அதெல்லாம் பழகலைன்னு நினைக்கிறேன். யார்கிட்டயோ உங்கள் ஊரில் பெரியவங்க தான் கேட்டு பாருங்கள். ஒரு வீட்டில் ஒரு இலை விழுந்துச்சுன்னா ஆமாம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நல்ல காரியத்துக்கு போய் பங்கெடுக்கவே மாட்டாங்க, கோயில் குளத்துக்கு போக மாட்டாங்க, ஒரு வருஷத்துக்கு பண்டிகை கூட கொண்டாட மாட்டாங்க. அந்த வருஷம் பண்டிகை வந்தால் அந்த வருஷம் பொங்கலே இருக்காங்க. குழந்தைங்களுக்கு வேணால் துணி எடுத்துனா பக்கத்து வீட்டு பக்கத்து விளையாட அவங்க கேட்குங்கன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுப்பாங்க. மற்றபடி நான் கொண்டாட மாட்டேன்னு. அது என்ன தீபாவளிக்கு மட்டும் துக்கம், கிறிஸ்மஸுக்கும் புத்தாண்டுக்கும் கிடையாதா? போய் கொண்டாடினீங்க அங்கே மலேசியாவில் டான்ஸ்லாம் ஆடினீங்க. அப்போ எங்கே போச்சு 41 பேர்? இது நடந்து 2 மாதம் இருக்குமா மலேசியாவுக்கு போகும்போது? உண்மைதான் கேட்குறீங்க நீங்கள். அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க ஆதாரம்னு கேட்குறீங்க. ஆதாரம் தான் மலேசியா திரைப்பட வெளியீட்டு விழாவில் ஒரு மனிதர் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம முன்கூட்டியே தீர்மானிக்க முடியாது. சரி, அதை விட்டுருங்க. கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடினீங்க? புத்தாண்டு எது கொண்டாடினீங்க? அது வேறு கிளம்பும் போது 25ஆந்தேதி லெட்டர் கொடுக்குறாங்க. தலைவரே இந்த இவன் கத்தினகரான் தலைவர் யார்? இந்த சென்சார் போர்டுக்காரன் லெட்டர் கொடுத்துக்கிறான். அவனுடையா அந்த இதெல்லாம் கட் பண்ணி அமுச்சு விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு மலேசியா கிளம்பி போயிட்டாங்க. மறுபடியும் வராங்க. தலைவரை அவன் கேட்டுனாங்கிறான் தலைவரன் முடியா பார்த்துக்கலாம். நம்மளை மீறி அவன் பண்ணுவானா? நம்ம இப்போ புதுசாக ஆட்ட பேசிகிட்டு இருக்கோம் தெரியுமா? யார் நம்ம தயவு இருக்காங்க தெரியுமா? உடே அப்படின்னு வா நம்ம ஹாப்பி நியூ இயர் கொண்டாடலான்னு கொண்டாடினீங்க. மறுபடியும் தலைவரை கடைசி வார்னிங் விட்டுக்கிறான் தலைவர். மோடி தெரியுமா? மோடி அவர் நம்மளை பார்த்து பயப்படுறாப்புல. அமித்ஷா தெரியுமா? 15 நிமிஷம் என்கிட்ட பேசினாப்புல. என்ன நினச்சினுக்கிறேன் என் தலைவர் என்ன ஒண்டி வரியா? என்ன தலைவர் என்னையே ஒண்டி கூப்பிட்றேன் அப்படி கேளு அப்படின்ட்டு போயிட்டாங்க. அடுத்த தலைவரை என்ன தான் சொல்கிற கட்சியா கேஸை போடியா, அவனை ஒரு வழி பண்ணிடுவோம். என்ன ஆச்சு இன்னை வரைக்கும் ஜனநாயகம் என்ன ஆச்சு? ரிலீஸே ஆகலை. என்ன நாயகன் ஆகிட்டார். ஏப்ரல் மாதம் வருதுன்ற மாதிரி செய்தி ஒன்று பார்த்தேன் நான். ஆமாம், இப்போ ரிலீஸே பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாலே நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கே 10 நாள் ஆகிடும் வேர்ல்டு வைடு. கரெக்ட்ண்ணா. இதில் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, இன்றைக்கி அவர் பேசும்போது முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணுறாரு. நீங்கள் சொன்னீங்க ஏன் வந்து பார்க்கல ஏன் போகலாம் கேட்குறீங்க. நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், அதாவது நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னா கிராமந்தோறும் உங்கள் வீடு விட அந்த விஜய் வந்து பார்ப்பான் அப்படின்றத சொல்கிறேன். நான் எதாவது பண்ணால் தான் நீங்கள் வருவீங்க, இல்லாட்டி வரமாட்டீங்க. சொல்கிறேன், என்னை வெளியே வரவிடாமல் பண்ணுற சதிகளை பற்றி நீங்கள் அறிவீர்கள். என்ன சதி? வெளியில் அவர் போனார்னா எஸ்ஓபின்னு சொல்லி பாதுகாப்பு கொடுக்க மறுக்கிறாங்க. யார் சொன்னா? தாவேகா தொண்டர்கள் சொல்கிறாங்க. இப்போ இதில் பனையூர்லேருந்து காஞ்சிபுரம் போனார்ல? ஆமாம், தனியாக தானே போனார். ஆமாம். யாராவது அவரை ஃபாலோ பண்ணி எதாவது பண்ணாங்களா? இதோ பின்னாடியே பார்த்துல வந்தாங்க, நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் வந்தாங்களே. நான் கேட்குறது பனையூர்லேருந்து காஞ்சிபுரம் இதுக்கு போனார்ல? ஆமாம், அன்றைக்கி போனார். ஆமாம், ரைட். அன்றைக்கி ஏதாவது யாராவது வந்தாங்களா? அன்றைக்கி பெருசாக வரல நீங்கள். ஏங்க இன்னைக்கு ஏன் வராங்க? நீங்கள் தான் சொல்லுங்கள். இது எல்லாமே புஷியுடைய ஏற்பாடு தான். புஷி பார்த்து வர சொன்னால் வருவாங்க, புஷி வேணான்னு சொல்லிட்டா வரமாட்டாங்க. கரூர் பிரச்சனைக்கு பிறகு பெரிய பிரச்சனையான பிறகு இவர் காஞ்சிபுரம் போகிறார். அப்போ இதே மாதிரி கும்பல் சேர்த்துட்டு போனால் ஜனங்களே கட்டுப்பாயிடுவாங்க. அதனால் யாரையும் வர வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஈக்காக இல்லை
நம்மால் தான் டயருக்கில் கேமரா வச்சுனே போனான், ரமேஷ் சுரேஷ் சுற்றுதுன்னு. மற்றபடி யாருமே வரல. காஞ்சிபுரம் போயிட்டு வந்தார். இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா? இந்த ஒன்று இன்னைக்கே விழுந்திருந்தா என்ன ஆவறது தெரியுமா? அவ்வளோ கிட்ட போறாங்க பசங்க. அதான் சொல்கிறேன், இவர் ஆர்டின் காமிச்சிட்ட போவார். செத்துட்டானா? நீ அப்படிலாம் ஏன்னா வேற என்ன? இப்போ யாரும் இப்போ ஒருத்தர் செத்து போனார், என்ன சுராஜ்னு ஒரு தம்பி. என்னென்ன கதை சொன்னாங்க. அவருக்கு அவருடைய டிஎன்ஏ உட்பட்டு கூட டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாப்புல. அவருக்கு ஹார்ட் அட்டாக். ஏன்னாப்பா ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு என்ன இவ்வளோ பேச்சு? இதில் எம்ஜிஆர் வேறையாம். எம்ஜிஆர் எங்கள் தலைவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி. ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்க முடியாதா? அந்த 5 lakhs கொடுத்தாங்களே ஃபேமிலிக்கு. ஏதாவது ஆதாரம் இருக்கா? சொன்னார் கொடுத்தாங்களா? தமிழன் பார்த்திபன்ற அந்த கட்சி நிர்வாகி தொடர்ச்சியாக அந்த குடும்பத்து கூடவே இருந்து அவங்களுக்கான வேலைகளை பண்ணி கொடுத்து தான் வந்தாருன்றாங்க. அவர் கூடவே இருந்து அந்த வேனில் ஏற்றி விட்டு வேனுக்குள்ளே ஏறிக்கின்னு இறங்கின்னு ஏதோ பண்ணார். 5 லட்ச ரூபா கொடுத்தாங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? கவரில் போட்டு கொடுத்தாங்களா? இல்லை செக்குக்கு கவரில் வச்சு கொடுத்தாங்க? நேரடியாக பார்க்கல, செய்திகள் தான். செய்திகளில் கூட கிடையாது. பார்த்திபன் சொன்னார், இன்னைக்கு இதுமாதிரி அந்த பிள்ளைங்க அப்படின்னாரு. நம்ம பிள்ளைங்க அப்படின்னாங்க எல்லாரும். அவ்வளோதான். இந்த இப்போ 2-3 நாளில் அவங்க அந்த குடும்பம் மகாராஷ்டிராவுக்கு போயிடும். அவ்வளோதானே? இப்போவே போயிட்டுருக்கோம். எங்கே திரும்ப போகுது? பஞ்சம் பிழைக்க வந்தவங்க தானே அவங்க. என் ரசிகரே இல்லை இந்த மாதிரிலாம். இதுதாங்க இவங்கள்ட்ட என்னென்னா இறக்கன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் 41 பேருக்கு கொடுத்தது தவிர வேறு யாருக்காவது விஜய் கொடுத்துருக்காருன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஆள் சொல்லுங்கள். இன்னைக்கு அந்த ஸ்பீச் முடிந்த பிறகு அவர் சொல்கிறாரு, தயவு செய்து கல்லால் கேட்குறேன், உங்களை கெஞ்சி கேட்குறேன், நீங்கள் எப்படி வராதிங்கன்னு சொல்கிறாரு. ஒரு தலைவருக்கு மேலே என்ன பேச முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? கல்லால் அடித்து விடாதீர்கள். நான் மதுரைக்கு செல்கிறேன், ஷூட்டிங்கு போகிறேன், யாரும் பின்னால் வராதீர்கள் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு பிரச்சாரம் வேணும் எடுத்துகிட்டு போனார். பார்த்து ஞாபகம் இருக்குதா? போலீஸ் மடக்கி பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இதை நிறுத்தினார். அவர் வான் பண்ணிட்டாங்க, இந்த வேலைலாம் பண்ணியிருந்தேன்னா அவ்வளோதான் சரி இருக்காதுன்னு. அதுக்கப்புறம் தான் நிறுத்தினார். இவங்க வேலையே என்னென்னா இன்றைக்கி எப்படின்னா அப்புறம் என்னாச்சுன்னு தெரில. அந்த மாதிரி சொன்னாலே பின்னாடி வந்தான் அர்த்தம். இப்போ என்னாச்சு தெரியலன்னா அது ஈவினிங் ஹவர்ஸு. இவர் மத்தியானத்துக்கு மேலே ஒரு கிளம்பி வரதெல்லாம் பெரிய சிக்கல்லாம் ஆகும். இங்கேருந்து பைக்கில் போகிறானுங்க வேலூருக்கு. நீங்கள் கண்டிப்பாக கண்டிஷனாக சொல்லணுங்க. சும்மா அது அப்படி மேம்போக்க நம்ம வீட்டில் நான் தான் திரும்ப சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளர் வர்றாங்க, குழந்த ஒன்று வருது. நம்ம அழகாக கண்ணாடி பொருள் வாங்கி ஷோகேஸில் அடிக்க வச்சுருப்போம். வந்தவொடனே தூக்கி இப்படி ஆடி வச்சுங்க. நமக்கு இங்கே நெஞ்சு இப்படி ஆடும். வேறு என்ன பண்ண முடியும்? அவங்கள்ட்ட லைட்டாக நல்லா ரொம்ப துடிப்பாக வளர்த்து வச்சுக்கிறீங்க போல், குழந்த அப்படியே நான் நல்லா விளையாடுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். வேறு அறிவு கட்டவனே நீ தாண்டா சொல்லணும், அதை தூக்கி போட்டுற போதியா அப்படின்னு நான் சொல்ல முடியும். அப்போ அவங்கள அதுமா பார்த்துருக்கீங்களா? பல பேர் பாரா டேய் அது கீழே விழுந்துடும், அங்கிள் பார் கோச்சிக்குவார் வச்சிரு அப்படின்வாங்க. கோச்சிக்குமா புடிங்க வையினா அதை விட்டு எப்படி சொல்லுது பாரு சனியா அப்படி தான் சொல்லுவான். நடக்குமா நடக்காதா? சேம் அதே தான். யாரும் கல்லால் அடித்து விடார்கள், யாரும் வந்து விடாது. வர வேணான்னு சொல்லு, புசியை கூப்பிட்டு 2 அரை விடு, வச்சிடும். சும்மா நான் இதே வேலை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக இருக்கும். புசி தான் எல்லாத்துக்கும் காரணம். உதாரணம் வேணுமா? நீங்கள் கேட்பீங்களா? இதற்கு ஏதாவது உதாரணம் இருக்கிறதா? சுண்டல் கொடுத்தாங்களா? ஞாபகம் இருக்குதா? பனையூரில் சுண்டல் கொடுத்தாங்களா? எப்போ கொடுத்தாங்க? யாரு கொடுத்தாங்க? என்னைக்கு கொடுத்தாங்க? விருப்பம் மனுன்னு சொல்லிட்டு சுண்டல் கொடுத்தாங்களா? வாங்கி 100 டிக்கெட் 150 அவங்க நினச்சிட்டான் ஜனநாயகம் டிக்கெட்டை விற்கிறாங்க போல்டான்னு. விஷயம் என்ன? விருப்பம் மனுன்னா என்னங்க? விருப்பம் மனுன்னா தேர்தலில் போட்டிடுறவங்க கூட ஒரு தானே. ஆமாம். இவர் என்ன பண்ணார்? புசி தலைவர் சொல்லிட்டாரு, நாளைக்கு எல்லா மாவட்ட செயலாளரும் அதை ஒரு 5-6 மாவட்டம் எல்லோரும் கூட்டிகிட்டு வந்துடணும். தலைவரை கூப்பிட்டு வந்து தலைவர் என்ன விருப்பம் மனு? தலைவர் என்ன தலைவர் அநியாயமாக இருக்குது, 5000 10,000 நான் அவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்தேன், எப்படி தலைவர் வாங்க? 100 ரூபா விருப்பம் அப்போ கூட தலைவர் ஜமாச்சிடுறா. 2 வேன் எல்லாம் வந்து இறங்கி உள்ளே ஃபுல்லாக பூண்டானுங்க. இவங்க பேர் என்ன இது எல்லாம் உள்ளே நெருக்க ஆரம்பிச்சிட்டான். தலைவரை மீண்டும் ஒரு பனை, மீண்டும் ஒரு கரூர் அப்படின்னோடனே ஐயோ துட்டை கூட ஃபார்ம் அப்படின்னு மதியானத்துக்கு மேலே தலைவரை மறுபடியும் கரூர் நடந்துடும் போல இருக்குதுன்னு. துட்டே வாங்காத பிடி இந்தா எத்தனை 5 இப்படி ஓடு. இப்படியே பெருமையாக வந்து சிடி நிர்மல்குமார் பாவம் அவர்லாம் கட்சியில் இருந்துட்டு என்ன நிலைமைக்கு ஆளாயிட்டார் பாருங்க. விருப்பம் பண்ணுன்னா அவருக்கு என்ன தெரியுமா தெரியாதா? 20,000 பேர் விருப்பம் மனு வாங்கிட்டு போய் 10,000 ரூபா கட்டி போடுவானா? அப்போ இது காமெடி தானே பண்ணுறாங்க. இதில் இந்த விருப்ப மனுக்கு இவங்க பண்ண கூத்து இருக்குல்ல, அந்த பனையூரில் 12 செக்டார் இருக்குதான். 12 செக்டார் ஓட்டம் போச்சு. இது இல்லாமல் ஊருக்கு வேறு ஃபோன் பண்ணி சொல்கிறான்னா, நீ மட்டும் என் அண்ணனாக இருந்தனா விசிலுக்கு போட்டுறது போட்டேன்னு நம்ம உறவு முறிஞ்சிடும்ன்ற அளவுக்கு அவன் காண்டாகிட்டு இருக்கிறான். வீட்டில் செடிலாம் வளர்த்து வச்சுருமான்ல, செடி மேலே கம்பி கிம்பிலாம் கட்டிச்சு எல்லாம் யானை புகுந்த வாழைத்தோட்டம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அவனு கேட்டதுக்கு என்னென்னா
நாங்கள் வந்தால் அப்படி தான் இருக்கோம். நீ எங்கே வீடு கட்டிக்கிற? ஓ அப்படியா எங்கேயாவது? இல்லை எனக்கு என்னன்னா அவர் வந்து நான் வராததுக்கு காரணம் அரசாங்கம் தான், இந்த அமைப்பு தான், இந்த சிஸ்டம் தான், அதனால தான் நான் வெற்றி பெற்ற பிறகு வரேன்னு சொல்கிறாருல்ல. இந்த அணுகுமுறையை வந்து மக்கள் ரசிப்பாங்களா, ஏற்றுப்பாங்களா? மக்கள் ஒரு வகையில் ஏற்றுக்குவாங்க. ஏன் ஏற்றுக்குவாங்கன்னா மக்கள் எல்லாத்தையும் நம்பக்கூடியவங்க. அது வந்து நம்ம தான் சொல்லணும் பல விஷயங்களை. இவர் எப்படி நடிக்கிறாங்க, ஏங்க நடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குதுல்ல. மக்கள் அது நம்புறவங்களாம் இருக்காங்களா? இவர் இப்போ ஒரு நிமிஷம் நின்னார்ல, அப்போ புரிஞ்சிருக்காது. சொல்லுவான்ல, அப்போ புரியல இப்போ புரியுதுன்னு. அந்த மாதிரி நாளைக்கு சொல்லுவான், எல்லாம் வெத்தவனே அவர் அழுதாடுறான். ஐயோ அழுதாரா தலைவரா, ஐயோன்னுவான். இல்லாட்டி நைட்டு இதுதானே டிபேட்டுக்கு வேற என்ன வேலை வெட்டி இல்லாமல் என்ன பண்ணுகிறான்? ஈடி மேட்டரை பேசுவான். விஜய் அழுதாரா இல்லையா, கண்ணீர் வந்ததா இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா அது கண்ணீரே வரல அப்படின்னு ஒருத்தர் டீ கோட் பண்ணுவார். மறுநாள் அவள் தான் 2 பேர் இந்த சைடு 2 பேர் சண்டை போட்டுன்னு இருப்பானுங்க. இதுதானே வேற என்ன டிபேட் நடத்தினுக்கிறானுங்க. அதனால் இந்த விவகாரம் வந்து இவர் சொல்கிறாருல, என்னை வந்து உள்ளே விடலை, நம்ம பர்மிஷன் கொடுக்கலன்னு. நீங்கள் பாருங்கள், பொதுக்கூட்டம் பர்மிஷன் கேட்டால் கொடுத்துருவாங்க, பிரச்சனையே இருக்காது. இவர் கேட்குறதெல்லாம் செயல் வீரர்கள் கூட்டம். எவ்வளோ பேருன்றாங்க. செயல் வீரர்கள் கூட்டம்னா 5000 இல்லை 5000க்கு மேலேனா அதுக்கு ஒரு நாம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இவங்க 5000க்குள்ளேன்னு சொல்லிட்டு 4990. இதுதான் விஷயம். அப்போ போலீஸு கண்டிஷன்லாம் போடும். நீ வரணும்னு முடிவு பண்ணால் உன்னை யார் தடுக்க போகிறா? நான் அதனால தான் இந்த காஞ்சிபுரம் மேட்ரு கேட்டேன். நீ ஏன் எல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டு இருந்தனா அங்கே தான் நடக்கும். காஞ்சிபுரம் வேலூர் போகிறேன்றீங்க, சல்லுன்னு வேலூரில் போய் இறங்கிட்டு நீங்கள் வாட்டில் இங்கேருந்து கேமராவை தூக்கி நீ இந்த வேலைலாம் பண்ணனால தான் அவனுங்க எல்லாம் வச்சுக்கின்னு லைவ் போட்டுக்கின்னு கூடியே சவ ஊர்வலமாக போகிறீங்க. தலைவர் தானே போகிறீங்க, இல்லை வேறு யாராவது இந்த மாதிரி போகிறாங்க. இவரை பார்த்து சிஎம் கட்டு போயிட்டார். எங்கே போனாலும் 1 கிலோமீட்டர் முன்னாடி தலைவரை இங்கேயே வண்டி நிறுத்தி இந்த வண்டியில் ஏறிடுங்க, அதுதான் கையாட்டினேன் அப்படி பண்ணிங்கன்னா. ஏன் திடீர்னு நடுவில் நிப்பாட்டு திருப்பி ஃப்ரண்ட்டில் போய் ஏறுறாங்க? அதை வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரபல ஒரு தொலைக்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் போடுறாங்க. ரொம்ப இதெல்லாம் வந்து நான் அப்போ பிரேக்கிங் போடணும்னு நினச்சேன். காரில் இருந்து விஜய் செய்த சம்பவம், அதிர்ந்து போன ரசிகர்கள், உருகி போன புஷி, ஆனந்தமடைந்த ஆதவ அர்ஜுனா அப்படின்னு போட போகிறான் பாரு அப்படின்னு. அதே மாதிரி ஒருத்தர் பேட்டி எடுக்க வந்து சொன்னார், அண்ணா ஏமாந்துட்டேன் என்ன, இந்த மாதிரி காரில் இருந்து விஜய் செய்த சம்பவம்னு உள்ளே போய் பார்த்தா பேக்லேருந்து இறங்கி ஃப்ரண்ட்டில் ஏறினாராம். அதுக்கு முன்னாடி விஜய் நடிக்க ஆரம்பிச்சிருந்து முதுகில் அந்த சோப் போட்டு படத்தில் தன் திரையுலக வாழ்க்கையை ஆரம்பித்தார். பரோட்டா கரோட்டான்னு இது பண்ணார். விஜயகாந்த் நடித்தார். இந்நிலையில் அவர் வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகி அப்புறம் கட்சி ஆரம்பித்தார். இப்படிலாம் எழுதிக்கிறானா. கட்சியில் வந்து கார்லேருந்து இறங்கி ஃப்ரண்ட்டில் ஏறினார்னு போட்டுக்கிறானா. என்னன்னா இது நியாயம்? இப்படி தாங்க பண்ணுறாங்க, இந்த அநியாயம் பண்ணுறானுங்க. காலில் வெளியே பண்ணாலும் நீங்கள் நல்லா பண்ணுறீங்கண்ணா அந்த மாதிரி வேணும்ட்டு. நாங்களாம் ஒரு காலத்தில் பண்ணவங்க தானே. வெளியில் வந்தவுடன் செருப்பை கழட்டிய விஜய், அதிர்ந்து போன புசின்னு. நம்மளால் என்ன நினச்சிப்பான், செருப்பை கழட்டி புசி அடிக்க போகிறான்னு நினச்சிருப்பான். காலில் அந்த செருப்பில் வந்து இந்த சில சமயம் மாட்டிக்கிட்டு உதறினா கூட போவாதில்ல, அப்போ செருப்பை கழட்டி உதறுவார்ல, அதை தலைப்பாக்கிட்டாங்க. செருப்பை கழட்டிய விஜய், அதிர்ந்து போன புசி அப்படின்னு. நமக்கு என்ன தோணும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இப்படி ஒரு தலை போட்டால் என்ன தோணும்? ஏதோ கோவத்தில் அடிக்க போயிட்டார் போல அப்படின்னு. புசியம் பயந்துருப்பார். வழக்கமாக இதெல்லாம் என்ன இது உள்ளக தான் நடக்குதுன்னா வெளியே செருப்பெல்லாம் கழட்டுறாரு அப்படின்னு. மண்ணு காலில் மாட்டிச்சு. இதுதான் இந்த மாதிரி பண்ணி அவர் வெளியே வரும்போது அதை எதிர்பார்க்குறாரு. ரமேஷ் என்ன ஆகுது, இப்போ தான் முன் டயர் சுற்றுது, அப்போ பின் டயர் சுற்றுலையா, ஒன்றா தாயா சுற்றுது, 2 டயர் சுற்றுது. அப்புறம் காருக்குள்ளே உட்காந்துருக்காரு, முன்னாடியா பின்னாடியா பார்க்குறேன் சொல்கிறேன். இப்படி தான். அதாவது இந்த மாதிரி போட்டு தான் எல்லாவற்றிலையும் செயற்கை. ஸ்பீச்சுமே செயற்கை தான் சொல்கிறீங்க. ஸ்பீச்சுமே செயற்கை தான். ஏதாவது இயற்கையாக இருந்ததா 2-3 அவர் சொல்றாரு. இல்லை எப்பயுமே சொல்றதை இன்னைக்கு பதிவு பண்ணாரு. எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது வாண்டடா வண்டியில ஏறி சில பேர் குரல் கொடுக்குறாங்க, இந்த காமெடிக்கெல்லாம் இங்க டைம் இல்ல, நாங்க சீரியஸா பேசிட்டு இருக்கோம். சொல்றாரா, யார சொல்றாரு? அதிமுக சொல்றாரு, பிஜேபி சொல்றாரு, நாம் தமிழர் கட்சியை சொல்றாரு. இவங்க எல்லாரையுமே காமெடி ஷோ பண்ணிட்டு இருக்காங்க மறைமுகமா சொல்றாரு. இப்ப தெரிதா எழுதி கொடுத்து வாங்கிட்டு வராங்கன்னு. ஏன் எழுதி கொடுக்கணும்? அவருடைய சொந்த அனுபவம் வந்து அது இல்லைல்ல, காமெடி கிடையாதுல்ல. அவருடைய சொந்த அனுபவத்தில் இப்படி போய் கை கட்டி நின்று எடப்பாடிட்ட நின்ன காலம் உண்டு. மாஸ்டர் படத்துக்கும் மெர்சல் படத்துக்கும் அப்பாவும் பிள்ளையும் 5 மணி நேரம் காத்து இருந்துக்கிறாங்க. அப்போ அவங்க காமெடியா? அந்த கரூர் சம்பவத்தில் நீ ஏன் மனம் நெகிழ்ந்து நன்றி சொல்லாத மாதிரி ஒரு மாதிரி பேசுனீங்க. அப்போ கூட நன்றி முழுசாக சொல்கிறதுக்கு இது வரல. அவன் காப்பாற்றி விட்டது எடப்பாடி தானே, அண்ணாமலை தானே. அவங்களாம் வந்து காமெடி கட்சியா? ஓடி போன நீங்கள் தான் காமெடி. எப்படி ஓடினார் பார்த்தீங்களா அந்த இது. இன்றைக்கும் மனக்கண்ணிலேருந்து மறையில. பழைய கலிங்கத்து பரணி, சாண்டிலிங்க் அதெல்லாம் படிக்கும்போது புறமுதுகிட்டு ஓடினார்னுவாங்க. அந்த மாதிரி முதுகு தெரிய தான் ஓடினார். அதனால்
வார்த்தைகள் எங்கேயாவது கொண்டு போய் கொடுக்குறது. ஒவ்வொரு தடையும் ஒவ்வொருத்தட்ட தமிழ் வார்த்தை இப்போ கற்றுக்குறோம். பால் டப்பா கட்சி. நீங்கள் வழக்கத்தில் நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ணுறோமா இந்த வார்த்தை சொல்லுங்கள். அப்போ இது எப்படி எழுதி கொடுத்து வாங்கிட்டு வருது தானே? பால் டப்பானா என்ன? பால் டப்பா உருட்டிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் அப்படிங்கிற. அதான் அது என்ன, இதெல்லாம் என்ன வார்த்தை? காண்டுன்றது என்னங்க வார்த்தை? கேட்டால் நான் வந்து என்னது ஜனரஞ்சகமா பேசுறேன், மக்கள் மொழியில பேசுறேன். அப்போ மெட்ராஸ் பாஷையில் பேசிடலாமா? இந்த பீப் கொடுக்குற வார்த்தைலாம் சேர்த்து பேசிடலாமா? நான் வந்து அப்படி இப்படின்னு கெட்ட வார்த்தையில் பேசிட்டு இதெல்லாம் பீப் போட்டுக்குப்பான்னு என்னங்க? தமிழ்னு ஒன்று எதுக்குங்க இருக்குது? லா வர மாட்டேங்குது. கலகம்ன்றீங்க. வெற்றி கலகமா? கண்டிப்பாக. ஏய் ஒண்டி கொண்டி வாடா, வரலன்னு வச்சுக்கா என் தொண்டை உன் வீடு புந்துருவாண்டான்னு பேசுறதுக்கு பேர் என்னது? கலகம் தானே. இப்படி ஒரு தலைவர். இன்னொன்று சொல்கிறேன், அதை வச்சு நான் 2 நாளாக பேசுனது பார்த்தீங்களா? பார்த்தேன். என்ன பேசுனார்? குறிப்பாக அதில் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது என்னென்னா, வட சென்னை பகுதியில் ஒரு தலைவர் நிற்க வைக்கிறது விரும்புகிறாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதை ஒப்பிட்டு பேசுகிற போது சேரி பகுதியில் தான் நிற்கணும்னு விரும்புகிறாரு. அதே போல் கஞ்சா, போதை, மதுவா அதெல்லாம் இருக்கிற இடத்துல தான் போய் நிற்கணும்னு விரும்புகிறாரு. ஏன்னா அதெல்லாம் மாற்ற நினைக்கிறாருன்னு அந்த கம்பேரிசன் வந்து எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்துச்சு. ரொம்ப கோபமாகவும் கொஞ்சம் இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அது என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டிலேயே எந்த தொகுதியில் நிற்க போறீங்கன்னு கேட்டேன். மைண்ட் எப்படின்னா பேசும்போது ஒன்று சொல்லுவார், எப்பயாச்சும் கேட்போம். அவர் அப்படி தத்துவ வித்தகர். எப்போவாவது தான் வந்து தொகுதின்னா எங்கன்னா நிப்பீங்க அப்படின்னு அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணன் சொல்லுவாரு, எங்க வறுமை அதிகமா இருக்கோ, பெரம்பூர்ல. எங்க ஏழ்மை அதிகமா இருக்கோ, பெரம்பூர்ல. எங்க இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கலையோ, பெரம்பூர்ல. எங்க பெண்கள் படிக்க முடியலையோ, பெரம்பூர்ல. எந்த இடத்துல சேரிகள் அதிகமா இருக்கோ, பெரம்பூர்ல. எந்த இடத்துல குடிப்பழக்கமும் ட்ரக்ஸும் அதிகமா இருக்கோ, பெரம்பூர்ல. எந்த இடத்தில் வளர்ச்சி இல்லையோ, பெரம்பூர்ல. அங்க உறுப்பினராக நான் உறுப்பினராகி இடத்தை ஒரு சிங்கப்பூர் மாதிரி மாத்தணும்னு சொல்லுவாராம். இந்த தெய்வங்களுக்கெல்லாம் சொல்லுவான் தெரியுமா, கேட்டா சொல்லுவாருன்னு. தத்துவ வித்தகர் அந்த மாதிரி. அப்போ பெரம்பூர்லேருந்து விழிவாக வந்துட்டா போதை பழக்கம் இருக்காது, ஏழ்மை இருக்காது. ஏவா அப்படி இங்கே இல்லை, அவர் பெரம்பூர் தான் நிற்க போகிறான்னு உறுதியாக தெரியாதுங்க. நேற்று தீர்மானமாக போட்டாங்க. அப்புறம் தீர்மானம் போட்டாங்க. விஜய் ஏற்றுக்கணும்ல, தலைவர் ஏற்றுக்கிட்டா தானே தொண்டர்களுடைய இது. சரிங்க, ஏதோ ஒரு தொகுதியில் நிற்பார்ல. ஆமாம். இல்லை 2 தொகுதியில் நிற்பார்ல. அதுக்கு அங்கே மட்டும்தான் இதெல்லாம் இருக்கா? என்னங்க பதில் இது? என்ன பதில்? அங்கே மட்டும்தான் இது இருக்கான்னு? இல்லைங்க, எங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கோ அங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் நிற்கணும்னு விரும்புகிறாருன்றாங்க. அது ஒன்றும் தவறு இல்லையே. அந்த வார்த்தை தப்பா நான் ஆமாம், எல்லா இடத்துலையும் தானே இது இருக்குது. வறுமை இதில் இல்லையா? டோட்டலாகவே இருக்குங்கிறீங்களா? அரியலூர் இல்லையா? வேலைவாய்ப்பு அதிக இது இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது வட மாவட்டங்கள். அரியலூர், ஜெயங்கொண்டா அங்கெல்லாம் போனீங்கன்னா நான் இந்த சென்னை நகர வாழ்க்கை மாதிரி அங்கே வாழ்க்கை இருக்குதா? வறுமை, வேலைவாய்ப்பின்மை இருக்குதா இல்லையா? பெண்கள் பாதுகாப்பு இல்லாத நிலை இந்த தமிழகம் முழுவதும் தானே இருக்குது. அங்கெல்லாம் உறுப்பினர் ஆவாராமண்ணா இது நடிகர் சங்கமாக இது உறுப்பினர் ஆகிட்டு சிங்கப்பூரை மாற்றுவாராம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிடாத அல்வாவாக சிங்கார சென்னை நான் அல்வா கிண்டி கொடுத்துக்கிறாங்க, சாப்பிட்டு அப்படியே மயக்கமாகறோம். எங்கள்கிட்ட வந்து இவர் பூசா கிண்டுறாராம். அதாவது என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியல. அடுத்து சரி எதுவுமே புரியலன்னு என்ன பண்ணுறது? இருக்கவே இருக்குது. பிகிலு படத்தை எடுத்துக்கடா. தலைவர் வந்து எம்ஜிஆர் பாட்டோட காரில் உட்காந்துட்டு போகிறார். சீன் பை சீன் அப்படியே பேசுகிறாருங்க. அந்த அவர் பேச அந்த சீனை போட்டிருக்காங்க, கரெக்டாக வருதுங்க. அப்போ எந்த அளவுக்கு அதை ஒரிஜினல் அதில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார் பாருங்க. தலைவரை நம்மளால் ஒருத்தன் அடிச்சிட்டான்னு ஒருத்தன் சொல்லுவாராம் டிரைவரு. ஒன்று அந்த ஏரியாவுக்கு வண்டி விட்டுன்னு வரான். அது அப்படியேங்க. அப்புறம் நான் பார்த்தேன் அதை ஒரிஜினல் வந்து எங்கேயாவது துட்டு குத்து கூட அந்த மாதிரி எழுதி வாங்கிட்டு வரலாம். நான் வந்து ஓசிலேயே அவருக்கு ஆலோசனை சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன். தலைவரை நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க. இந்த கோலமாவு கோகிலா எடுத்த நெல்சன் உலகத்திலேயே வந்து ஜேம்ஸ் கேமரோனு ஸ்பீல்பர்க்லாம் டஃப் கொடுக்கக்கூடியவர். இப்போ ரஜினி கமல் ஒன்றா நடிக்கிற படம்லாம் அவர் தான் எடுக்கு. அந்த அளவுக்கு மிக ஆகச்சிறந்த டைரக்டர். ஒரு படம் எடுத்தாருன்னா அப்படியே வேறடி மண்ணோட அப்படியே ஹோம் ஒர்க் பண்ணி தான் எடுப்பாப்புல. அவர் பீஸ்ட்னு ஒரு படம் எடுத்தார், அவர் தானே? ஆமாம். அதில் வந்து ரா ஏஜெண்ட்டாக விஜய் வருவார். ஏதோ இந்த கல்யாணத்துக்கு சமையல் வேலை செய்கிறவர் மாதிரி, அண்ணன் நான் ராண்ணே, அண்ணன் நான் ராண்ணே, அண்ணன் நான் ராண்ணே, நான் சமையல் வேலையை பண்ணுறேன் விட்டா கார்டு போட்டு கொடுத்துருவார் போல். ரா ஏஜென்ட்டுக்கு எப்படி இருப்பாங்க தெரியும்ல? ஓகே, அவர் ஏதோ அந்த திரைப்படத்துக்காக எடுத்திருந்தாருண்ணா. அதை ஏன் நீங்கள் அப்போ ரியலிஸ்டிக்காக அவருன்னு விரும்புகிறீங்க?
ஏங்க ராய் ஏஜென்ட்டுன்னு காமிக்கணும், ராய் ஏஜெண்ட்டாக தாங்க காமிக்கணும். அப்புறம் என்ன அதில் ரியலிஸ்டிக்கு சினிமாவுக்கு தனியாக? ராய் ஏஜென்ட்டு சினிமாவில் வந்து இந்தியாவுக்கு எதிராக சண்டை போடுவாரா? அடுத்து தான் செம்ம காமெடி. ராய் ஏஜென்ட்டு திடீர்னு வார் ஃப்ளைட் ஓட்டுவார். பார்த்தீங்களா அந்த படத்தில்? பார்த்தேன். ஓட்ட முடியுமா? அவரும் தனி பயிற்சி எடுத்துருக்கிறாரோ என்னவோ, அவர் தனியாக திறமை இருந்திருக்கும். ஏங்க வார் ஃப்ளைட்டுங்க ஒரு பைலட்டை உருவாக்குறதுக்கு தான் செலவு ஜாஸ்தி. ஃப்ளைட்டு இதானா கூட சொல்லுவாங்க, விமானம் போனால் பரவாயில்ல, எஜெக்ட் பட்டன் அழுத்தி நீ வெளியே வந்துருன்னுவாங்க. ஏன்னா ஒரு பைலட்டை உருவாக்குறது தான் கஷ்டம். அந்த மாதிரி இது ராய் ஏஜென்ட்டு அவன் வேலை வேற. எதுக்கு இப்போ அதை ஒப்பிடுறீங்க நீங்கள்? இல்லைங்க அவர் கஷ்டப்படுறாருங்க. இந்த 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 கில்லிப்பு அந்த என்ன பண்ணலாம் வந்து பிகிலுக்கு ஒவ்வொரு சீனாக சொல்கிறாரு. இந்த சீன் சொன்னால் நல்லாயிருக்கும். நம்ம தலைவர் வந்து இங்கேருந்து போய் என்ன ராவில் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் வார் ஃப்ளைட்டை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து அந்த ஃப்ளைட்டை கொண்டு போய் பாகிஸ்தானில் பார்க் பண்ணிவிட்டு டோக்கன் போட்டு தீவிரவாதியை தூக்கி வண்டியில் போட்டுக்கிட்டு மறுபடியும் வண்டி எடுத்து வெளியில் வந்து ஃப்ளைட்டை டோக்கனை கொடுத்துட்டு நேராக கூப்பிட்டு வராரு. வரும்போது எதிரில் இன்னொரு ஃப்ளைட்டு வருது. என்ன டியூட்டிப்பா? நான் 6-2 நீ 2-10 ரைட்டு பார்க்கலான்ற மாதிரி இந்த டவுன் பஸ் மாதிரி வராருன்னு இதெல்லாம் பேசினாருன்னா நல்லாயிருக்கும்ல. இப்போ புஷி கோபமாகறாரு ஆதவ் மேலே. நான் இது எதுவுமே தெரியாமல் தலைவரை பற்றி நான் மன்றத்துலேருந்து வந்தவன். எல்லா பற்றியும் 100 முறை 30 தடவை 40 தடவை பார்த்துக்கிறேன். நான் தலைவரை பற்றி தலைவர் அப்படி தலைவர் இப்படின்றேன். நீ தலைவர் சினிமாவே பேசி கைத்துட்டு வாங்குறியா? நான் அடுத்த படம் பாரு, நான் தெரி பற்றி பேச போகிறேன். இவர் தெரியல தலைவர் வந்து வில் ஸ்மித் மாதிரி வருவார். அந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு போலீஸ் இதெல்லாம் போட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸராக வருவார். அவர் குடும்பத்தையே கொன்றுவாங்க, பொண்டாட்டியை கொன்றுவாங்க, பிள்ளையை கொன்றுவாங்க. தலைவர் அப்போ கூட கலங்க மாட்டார். நாட்டுக்காக உழைப்பேன்னு சொல்லிட்டு நிற்பார். நல்லா இருக்கும்ல அது? ஒவ்வொருத்தரும் குத்துடலாமா? அருண்ராஜுக்கு இந்த படம்ல ஓட்டு போட வருவார் சர்க்கார். அருண்ராஜ் வந்து சர்க்கார் பற்றி பேசிட்டோம். கில்லி பற்றி நம்ம ராஜ்மோகன் தோ வந்தார் தலைவர் திரிஷாவை காப்பாற்றுகிறார், ஜீபில் ஓட்டுகிறார், அந்த பாட்டு வருமே, அர்ஜுனர் வில்லு அர்ஜுனர் அப்படிலாம் பேசினா வச்சுக்கிங்க தொண்டை அப்படியே குஷியாகிடும். அப்படியே இது பண்ணி இல்லை இதெல்லாம் பேசுகிறாங்க பண்ணுறாங்கன்றீங்க. இப்போ கரண்ட் அப்டேட்டுங்கிறது KN நெஹ்ரு அவர்களுடைய இந்த இடி அதை பற்றி எங்களுக்கு என்ன? அதை பற்றி ஏன் பேசவே இல்லை? அதை பற்றி எங்களுக்கு என்ன? ஒவ்வொரு வீட்லேயும் நாங்கள் ரெண்டாரா ஒவ்வொரு கிராமத்துக்கு வருவேன்ட்டார்லாம் முதலமைச்சரானோன்னே. ஜெயிச்சா நான் வந்து பார்க்குறேங்க. முதலமைச்சரான பேர் கேட்டானாம்மா சொல்லுவார், ஒவ்வொரு கிராமத்துலையும் நான் இருக்கேன். அப்புறத்துக்கு நான் வரணும். ஆமாம். VAO பார்த்துருக்கியா? அதில் வர நான் தான் விஜய். கிராம நிர்வாக அலுவலர் யார்? VAO தானே. அந்த நான் தான் விஜய். இல்லை அவர் திமுக இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, உங்கள் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு பேசுகிறாரு. சார் அது உங்கள் வாக்குச்சாவடி விஜய் வாக்குச்சாவடி சார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ விஜய் வெற்றிங்கிறார். வெற்றினா விஜய் அப்படி சொல்லி இதில் தான் இவங்க மூளை வேலை செஞ்சுக்குது. இதை தாண்டி வேறு எதுவும் வேலை செய்யலை. ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி நேரு மேட்ரு இருக்குது. இன்றைக்கி டாப்பிக்கில் ஹை டாப்பிக்கில் இருக்கிறது. ஐபிஎஸ் அதிகாரிகள் 3 பேர் சிக்கிறாங்க, IAS அதிகாரிகள் அதுன்னு. இந்த மேட்டர்லாம் எடுத்து பேசினா கரண்ட் டாப்பிக்கா? கரண்ட் டாப்பிக்ன்ட்டு கரண்ட்டு பில்லாம் இவங்களுடைய கரண்ட்டில் தீய வச்சு கொளுத்த. கரண்ட்டு டாப்பிக்னா கரண்ட்டு பற்றி பேசுவாங்களாம். இவ்வளோ நாளாக தெரில, இப்போ தான் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அண்ணே மாதம் கரண்ட் பில்னு சொன்னாங்கண்ணே, இப்போ வந்து 2 மாதத்தோட மாற்றவே இல்லைண்ணா, மாதம் இப்போ தான். ஏன்னா வாழ்க்கையில் கரண்ட் பில் கட்டியிருந்தா தானே இவங்களுக்குலாம் தெரியும். தெரியுதா? சிவாஜி செத்துட்டாரா கதையாக தானே இருக்குது. இதுக்கப்புறம் இனிமேல் அரிசி விலை ஏறி போச்சு தெரியுமா அப்படின்னு வருவார். இதுதான் தெரியுமா, 5 வருஷமாக இதான் நாங்கள் அனுபவிச்சுட்டு இன்றைக்கி வந்து புதுசாக சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ ஓவராலாக அவரது வந்து ஒரு மீண்டும் ஒட்டுதலே இல்லைங்க, எலைட்டு பாலிடிக்ஸுங்க. நீங்கள் பேசுறதுலேயே ஒட்டுதல் வர மாட்டேங்குது பாருங்கள். அந்த பாடி லாங்குவேஜ் பேசுறது. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கண்ணீர்லாம் விட்டார் அவர். அந்த ஃபீலிங் கூட அப்போ கூட உங்களுக்கு மனசு இறங்கல பாருங்க. எப்படிங்க இறங்க? இந்த மாதிரி எவ்வளோ பேரை பார்த்துக்கிறோம் நாங்கள். துரைமுருகன் பேசலாம் பார்த்துருக்கோம். வைகோ பேசி நாங்கள் தயாராகி வந்துக்கிறோம். ஐயோ கலைஞரே என்னையா கொலைகாரன் என்றீர்கள் கலைஞரே அப்படின்னு கண்ணீர் விடுவார். எங்களுக்காக அப்படியே பாவமாக இருக்கும், என்னடா அதுன்னு. உங்களுக்காக உயிர்நீத்த இன்று மதிமுக உருவாதற்கு 6 துடிக்க 6 பேரை இழந்து நிற்கின்றேன் தலைவரே அப்படி இப்படின்னுவார். அதுக்கப்புறம் இவர்களோட நான் கூட்டு வைத்துக் கொள்வேன், இந்த இவர்களை எழுத்த இந்த இன தமிழ் படுகொலை செய்த இவர்களோட கூட்ட வைத்துக் கொள்வேன், அந்த இன துரோக காங்கிரஸ் கூட கூட்ட வைத்துக் கொள்வேனா அப்படின்வாரு. மீண்டும் திமுகவுடன் கூட்டா, எனக்காக உயிர் நீத்த அந்த 6 பேர் என்ன ஆகுது? ஐயோ தலைவா பயங்கரமாக பேசுகிற தலைவான்னு. என்ன நடந்துச்சு? திமுக வாழ வைப்பதற்காக தான் கூட இருக்காரு. காங்கிரஸ் கூட சேர்ந்தாரா இல்லையா? இன அழிப்புலாம் சொன்னார். மானத்தமிழன் மரத்தமிழன் சேருவானா என்னவோ பேசினார்ல. இவருக்கு திமுக கூட வந்து இவர் தூக்குனப்பம் தானே 6 பேர் தீக்குளி செத்தான். இவருக்காக தானே. மறுபடியும் எப்படி திமுக போனீங்க? சரி, எதுக்காக நீங்கள் திமுக இருந்து வெளியில் வந்தீங்க? வாரிசு அரசியல், குடும்ப அரசியல். நீங்கள் என்ன கம்பெனி, உங்கள் கம்பெனி சேர்மன் யார் இப்போ? துரை வைகோ. நீங்கள் வந்து கேட்குறீங்க நான் விஜய் கண்ணீர் விட்டா நம்ப மாட்டேங்கிறீங்கன்னா எப்படி நம்புவோம்?
ஆகச்சிறந்த நடிகர்கள் அவங்களாம் தெரியுமா? தாதா சாஹிப் பால்கே விருது வாங்கினவர் அவர் வைகோ. இவருன்னா அதாவது இப்போ தான் லோக்கல் ஸ்டேட் அவார்டு வாங்கிக்கிறாரு. அவர் தாதா சாஹிப் பால்கே அவர். ஸோ இது வழக்கம் போல் உங்களுக்கு ஒரு ஆர்வமற்ற ஒரு அரசியல் புரிதலற்ற ஒரு பேச்சை தான் நீங்கள் பார்க்குறீங்க. 2-3 இடத்துல பேசுகிறாருங்க, மக்கள் பிரச்சனை சொல்கிறாருங்க. அது வழக்கமாக சொல்கிறது. ப்ளஸ் இவருடைய தேர்தல் அறிக்கையில் பட் அதிமுகவை நிராகரிக்கிறார்ல, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சியெல்லாம் நிராகரிக்கிறார்ல, அங்கே ஒரு சென்சிபிள் பொலிட்டிஷியன் தானே விஜய். நிராகரிக்கிறதுனா எப்படின்னா, இப்போ திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்குதுல்ல, எங்களுக்கும் இந்தியாவுக்கும் தான் போட்டி, தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் தான் போட்டி, ஏதாவது என்டிஏவுக்கும் போட்டி, தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் தான் போட்டி. இந்தியாவுன்னு சொல்லிட்டாங்க, இந்தியாவுக்கும் போட்டின்ட்டாங்க. இந்தியாவா தமிழ்நாடா அப்படி இப்படின்னு. இது என்னென்னா ஸ்ட்ராட்டஜி, பக்கா ஸ்ட்ராட்டஜி. இங்கே ஏடிஎம்கேவை நேர் நிறுத்தினா அவங்க போட்டு வெளுக்கிற வெளில அப்போ இல்லை, அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியில் வச்சு ஜெயிக்கிறாரு தானேன்னு கேட்குறேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை இவர் காப்பி அடிக்கிறாருன்ற. எனக்கும் இவருக்கும் தான் போட்டி, எனக்கும் திமுகவும் தான் போட்டின்னு காப்பி அடிக்கிறாரு. இவர் இப்படி பண்ணுறதெல்லாம் நல்லது தான். இவர் பண்ணுறதெல்லாம் அவங்க ஓட்டை தான் பீராய்வார். அது பீராய அந்த ஆதாயம் என்டிஏக்கு போய் சேரும். பார்க்கலாம், பொறுத்து பார்க்கலாம். பலவிதமான கருத்துக்கள் ரொம்ப நிதானமாக பொறுமையாக ஆழமாக கொடுத்தீங்க. மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம்.